நான் என் பெற்றோரின் ஒரே மகன். சிறிய வயதிலேயே கடினமாக உழைத்து துபாயில் வேலை கிடைத்தது. வீட்டில் என் பெற்றோர் மற்றும் என் மனைவி பிங்கி இருந்தார்கள். நான் துபாய் சென்றபோது என் மனைவி பிங்கி 7 மாத கர்ப்பிணியாக இருந்தாள். குழந்தை பிறந்ததும் நான் திரும்பி வந்து விடுவேன் என்று அவளுக்கு வாக்குறுதி அளித்தேன். ஆனால் கம்பெனியில் திடீரென நிலைமை மாறியதால் நான் மேலும் 3 மாதங்கள் அங்கேயே தங்க வேண்டியிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது 10 மாதங்கள் ஆகிவிட்டன. நான் திரும்பி வர வேண்டிய நேரம் வந்தது. பிங்கி மற்றும் என் குழந்தையை பார்க்க நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன். துபாயில் இருந்து திரும்பி வந்து என் வீட்டை அடைந்த போது நான் வீட்டின் மணி அடித்தேன். அம்மா வந்து கதவை திறந்தார். கவனித்தேன். என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக அம்மா பயந்து போயிருந்தார். நான் வீட்டிற்குள் சென்றேன். அப்பா ஹாலில் உட்கார்ந்திருந்தார். என் பெற்றோரின் முகத்தில் ஒருவித சோகம் படர்ந்திருப்பதை உணர்ந்தேன். நான் திரும்பி வந்த மகிழ்ச்சி அவர்களின் முகத்தில் தெரியவில்லை. நான் வீட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் வீட்டில் பிங்கியும் என் குழந்தையும் இதுவரை தென்படவில்லை. கடைசியில் என் மனைவி பிங்கியும் என் குழந்தையும் எங்கே போனார்கள்? என் பெயர் சுதீர். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். இரவு 3 மணி ஆகிவிட்டது. நான் விமான நிலையத்தில் இருந்தேன். நான் அலுவலக வேலையாக துபாய் போய்க் கொண்டிருந்தேன். என்னோடு கர்ப்பமாக இருந்த என் மனைவி பிங்கி என்னை வழியனுப்ப வந்திருந்தாள். பிங்கி என்னை கட்டிப்பிடித்தாள். அவள் கண்களில் பயமும் பாசமும் கலந்த உணர்வுகள் இருந்தன. நான் செல்வதை பார்த்து கொண்டிருந்த பிங்கியின் கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவள் அழுது கொண்டே என்னிடம் சொன்னாள், "சீக்கிரம் வந்து விடுங்கள் கதிர், நீங்கள் இல்லாமல் எனக்கு மனசு சரியில்லை." என் தோளில் சாய்ந்து பிங்கி சொன்னாள். பிங்கி இந்த அளவுக்கு பதற்றத்துடன் இருப்பதைக் கண்டு நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஆனால் எனக்கும் வேறு வழி இல்லை. போவது மிகவும் அவசியமாக இருந்தது. நான் பிங்கியின் மூக்கை பிடித்து இழுத்தேன். நம்ம சின்ன ராஜா இல்லனா ராணி, யாராக இருந்தாலும் நன்றாக பார்த்துக்கொள். நான் வந்ததும் முதலில் அதைத்தான் தூக்கி கொஞ்சுவேன். பிங்கி சிரித்தபடியே கண்ணீரை துடைத்தாள். என் அம்மா அப்பாவும் வந்திருந்தார்கள். அம்மா என்னிடம் சொன்னார், "சீக்கிரம் வேலையை முடித்துவிட்டு திரும்பி வந்துவிடு. பிங்கி தனியாக இருக்கிறாள். இந்த நேரத்தில் பிங்கிக்கு உன் ஆதரவு தேவை என்று உனக்கு நன்றாக தெரியும்." நான் அம்மா அப்பாவின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு கிளம்பினேன். துபாயின் பளபளப்பான சாலைகளில் ஒவ்வொரு இரவும் பிங்கியுடன் கழித்த நிமிடங்கள் எனக்கு நினைவுக்கு வந்தன. வீடியோ கால் மூலமாக நாங்கள் இருவரும் பேசிக்கொள்வோம். பிங்கியின் வயிறு இப்போது பெரிதாக தெரிந்தது. அவளின் பெரிய வயிறை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நான் என் குழந்தைக்காக பெயர் கூட யோசிக்க ஆரம்பித்தேன். பையன் பிறந்தால் அர்ஜுன், பெண் பிறந்தால் அனன்யா. எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்தது. பிங்கியும் நானும் தினமும் பேசிக்கொள்வோம். அவளின் நலன் பற்றி கேட்டறிந்த பிறகு எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் திடீரென ஒரு நாள் பிங்கியின் போன் அணைக்கப்பட்டிருந்தது. அம்மா சொன்னார், "அவள் தூங்கிக் கொண்டிருப்பாள், நீ கவலைப்படாதே." ஆனால் என் மனம் மிகவும் பதறியது. ஏன் என்று தெரியவில்லை. உள்ளுக்குள் ஒருவித வித்தியாசமான பரபரப்பு இருந்தது. எல்லாம் சரியாக இருக்கும்போது பிறகு ஏன் எனக்கு இவ்வளவு பதற்றம் ஏற்படுகிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் துபாயிலிருந்து திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தேன். சுமார் 10 மாதங்களுக்கு பிறகு என் கால்கள் இந்த மண்ணை முத்தமிடுவது போல் இருந்தது. கைகளில் பொம்மைகள், துணிகள், நிறைய பரிசுகள். ஆனால் கதவை திறந்ததும் வீட்டில் அமைதி நிலவியது. அம்மா கதவை திறந்தார். நான் வீட்டை நாலாபுறமும் பார்த்தேன். அம்மா அப்பா இருவரும் இருந்தார்கள். ஆனால் பிங்கியும் என் குழந்தையும் தெரியவில்லை. "அம்மா, பிங்கி எங்கே? என் குழந்தை படுக்கை எங்கே?" அம்மா தன் கண்களை திருப்பிக் கொண்டார். அப்பாவோ அமைதியாக நின்றிருந்தார். பதற்றத்துடன் மீண்டும் கேட்டேன், "அம்மா சொல்லுங்கள், பிங்கி எங்கே? என் குழந்தை எங்கே? எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க?" அப்பாவின் கண்களில் கண்ணீர் இருந்தது. அப்பா மெதுவாக சொன்னார், "பிங்கி நம்மை விட்டு போய்விட்டாள்." என் அப்பா வாக்கியத்தை முழுவதுமாக முடிக்க கூட இல்லை. நான் இடையில் பேசினேன். "எங்கே போனாள் அப்பா?" நான் கத்தினேன். அதனால் அம்மா நடுங்கும் கைகளால் என் கையை பிடித்தார். "உன் பிங்கி, அவள் நம்மை விட்டு போய்விட்டாள் மகனே. என்ன சொல்றீங்க? பிங்கியும் என் குழந்தையும் எங்கே போனார்கள்?" என் அம்மா அமைதியாக இருந்தார். அப்பா ஒரே ஒரு வாக்கியத்தை சொன்னார், "அவள் இனி இல்லை சுதீர்." பிங்கி என்னை விட்டு போய்விட்டாள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை.
நான் அம்மாவின் கால்களை பிடித்தேன். அம்மா, உண்மையை சொல்லுங்கள். என் பிங்கி எங்கே? என் குழந்தை எங்கே? நான் உங்கள் காலில் விழுகிறேன். நான் என் மனைவியையும் குழந்தையையும் பார்க்க வேண்டும். நான் இந்த மாதிரி பதற்றமாக இருப்பதை கண்டு என் அம்மா அழுதார். மகனே, உனக்கு நாங்கள் கஷ்டம் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் பிங்கி போய்விட்டாள், இதுதான் உண்மை. என் அலறல் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. ஏன் என்று தெரியவில்லை. யாரோ என்னிடம் மிகப்பெரிய பொய்யை சொல்வது போல் எனக்கு தோன்றியது. பிறகு நான் மெதுவாக அக்கம் பக்கத்தாரிடம் கேட்க ஆரம்பித்தேன். யாரும் வாயை திறக்கவில்லை. ஒரு பாட்டி மட்டும் மெதுவாக என்னிடம் சொன்னாள், மகனே, பெண்கள் தங்கள் பெற்றோரின் பார்வையில் சுமையாகிவிட்டால் மாமியார் வீடும் சிறையாகிவிடும். என் காலடியில் இருந்த பூமி விலகியது. நான் என் வீட்டை பார்த்தேன். என் சொந்த அம்மா அப்பா என்னிடமிருந்து எதையாவது மறைக்கிறார்களா? அதே நேரத்தில் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். உண்மை என்னவென்று எனக்கு புரியவில்லை. அதனால்தான் என் நண்பன் விஷாலின் உதவியை நாடினேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து மருத்துவமனை பதிவுகளை எடுத்தோம். அதில் திருமதி பிங்கி சுதீர் குழந்தையை சொந்தமாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருந்தது. டிஸ்சார்ஜ் தேதி பிங்கியுடன் கடைசியாக நான் வீடியோ காலில் பேசிய அதே தேதிதான். அப்படியானால் பிங்கியும் குழந்தையும் எங்கே போனார்கள்? இதையெல்லாம் பார்த்து எனக்கு கோபம் வந்தது. என் அம்மா அப்பா ஏன் என்னிடம் பொய் சொன்னார்கள்? மருத்துவமனை பதிவை என் அம்மா முன்பு வீசினேன். இதை பாருங்கள் அம்மா, நல்லா பாருங்கள். பிங்கி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆனால் நீங்கள் செத்து போயிட்டான்னு சொல்றீங்க. எப்படி செத்தான்? எப்போ செத்தான்? குழந்தை எங்கே? அம்மா தலையை கவிழ்த்து கொண்டார். அப்போது அப்பா உறுதியான குரலில் சொன்னார், அதிக கேள்வி கேட்காதே சுதீர். நடந்தது நடந்து போச்சு. இனி உன் வாழ்க்கையை பாரு. ஆனால் நான் சும்மா இருக்க போவதில்லை. என் அப்பாவின் கண்களை பார்த்து சொன்னேன், அம்மா அப்பா, நீங்கள் 2 பேரும் என் பேச்சை கவனமாக கேளுங்கள். நீங்கள் ஏதாவது செய்திருந்தால் நான் உண்மையை வெளியே கொண்டு வந்தே தீருவேன். நான் மீண்டும் அதே மருத்துவமனைக்கு சென்றேன். அங்குதான் என் பிங்கி குழந்தையை பெற்றெடுத்தாள். அங்கே எனக்கு ஒரு வயதான நர்ஸ் சரளா ஆன்டி கிடைத்தார். நான் அவரிடம் கைகளை கூப்பி, ஆன்டி, என் மனைவி பிங்கியும் என் குழந்தையும் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் எனக்கு சொல்லுங்கள். இந்த உதவியை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். உடனே சரளா ஆன்டி நாலாபுரமும் பார்த்தார். மெதுவாக பேசினார், மகனே, நீயேதான் பார்க்கணும். அந்த ராத்திரி உன் அம்மா அப்பா மருத்துவமனைக்கு என்ன செய்ய வந்தார்கள் என்று. நான் மருத்துவமனையின் பழைய சிசிடிவி காட்சிகளை எடுத்தேன். அந்த இரவில் பிங்கி அறுவை சிகிச்சை அறையில் இருந்து வெளியே வந்தாள். பிங்கியின் முகத்தில் சோர்வு இருந்தது. ஆனால் மடியில் ஒரு சின்ன குழந்தை இருந்தது. அப்போது என் அப்பா பிங்கியின் அறைக்குள் செல்வதை காண முடிந்தது. அரை மணி நேரம் கழித்து ஒரு ஸ்ட்ரெச்சரில் பிங்கி வெளியே கொண்டு செல்லப்பட்டாள். ஆனால் குழந்தையை வேறு யாரோ அழைத்து சென்றனர். இதையெல்லாம் பார்த்து என் கண்களில் ரத்தம் கொதித்தது. என் அப்பா என் குடும்பத்துக்கு என்ன செய்து விட்டார்? இப்போது நான் என் அம்மாவை மீண்டும் வளைத்தேன். இந்த முறை நான் அம்மாவிடம் நிறைய கேட்டேன். அதனால் அவர் உடைந்து போனார். கண்ணீர் வடித்துக் கொண்டே பேசினார். உன் அப்பா வேற ஜாதிக்கார பெண்ணை ஏன் வளர்க்கணும்னு சொன்னார். பிங்கி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதனால் பிங்கியையும் வெளியே அனுப்பிவிட்டார். குழந்தையை அனாதை இல்லத்தில் விட்டு விட்டார். பிங்கியை என்ன செய்தீர்கள் அம்மா? பிங்கி இதை எதிர்த்த போது அவளை அவர்கள் அம்மா வீட்டிற்கு அனுப்பிவிட்டோம் மகனே. இப்போது அவளும் எங்கே இருக்கிறாள் என்று தெரியவில்லை. என் சொந்த அம்மா அப்பா என் இதயத்தில் கத்தியால் குத்திவிட்டது போல் எனக்கு உணர்வு வந்தது. நான் அம்மாவின் கண்ணீரை கவனிக்கவில்லை. என் மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் எதிரொலித்தது. என் மகள் அனாதை இல்லத்தில் இருக்கிறாள். நான் உடனே பிங்கியின் அம்மா வீட்டிற்கு போன் செய்தேன். என் மாமனார் போனை எடுத்தார். நான், சுதீர், பிங்கி எங்கே மாமா? நான் இதை சொன்னதும் மறுமுனையில் அமைதி நிலவியது. பிறகு அழுது கொண்டே அவர் சொன்னார், அவள் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு போய்விட்டாள். உன் அம்மா அப்பா அவளை குழந்தையை பார்க்க விடாம தடுத்தார்கள். அவள் குழந்தையை தேடி புறப்பட்டாள். அதன் பிறகு அவள் திரும்பி வரவே இல்லை. என் காலடியில் இருந்த பூமி மீண்டும் விலகியது. இப்போது நான் என் மகளை தேட வேண்டும். நான் நகரத்தின் எல்லா அனாதை இல்லங்களுக்கும் போனேன். எல்லா இடத்திலும் பதிவுகளை பார்த்தேன். எங்காவது புதிதாக பிறந்த பெண் குழந்தையின் பெயரில் பதிவு இருக்கிறதா என்று. பிறகு 3வது நாள் எனக்கு ஒரு பதிவு கிடைத்தது. பெயர் தெரியாத குழந்தை, வயது 1 நாள், நிலை தத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்து என் கைகள் நடுங்கின.
கடைசியில் யாரோ என் குழந்தையை தத்தெடுத்தார்கள். யார் அவளை எடுத்திருப்பார்கள்? இப்போது நான் எப்படி அவளை திரும்ப பெறுவேன்? இந்த எல்லா விஷயங்களும் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது அங்கிருந்த மேலாளர் என்னிடம் சொன்னார், ஒரு தம்பதி இருந்தார்கள். அவர்கள் பொண்ணு இறந்த பிறகு ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்பினார்கள். அவர்கள் சட்டப்படி குழந்தையை தத்தெடுத்து விட்டார்கள். நான் என் மகளை திரும்ப பெற விரும்பினேன். ஆனால் என் மனதில் பிங்கியின் நிலை இன்னும் சுற்றி கொண்டிருந்தது. அவள் எங்கே இருப்பாள்? எப்படி இருப்பாள்? எந்த நிலையில் இருப்பாள்? நான் காவல் நிலையத்தில் காணாமல் போன புகாரை பதிவு செய்தேன். செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுத்தேன். பிங்கி, நீ எங்கிருந்தாலும் திரும்பி வந்துவிடு. நான் துபாயில் இருந்து திரும்பி வந்து விட்டேன். உன் சுதீர். இரவு முழுவதும் நான் என் திருமண படங்களை பார்த்து கொண்டிருந்தேன். நான் எல்லா இடத்திலும் பிங்கியை தேடிக் கொண்டிருந்தேன். பிறகு அடுத்த நாள் என் மகளை தத்தெடுத்த குடும்பத்தினரை நான் அடைந்தேன். ஒரு தம்பதி கதவை திறந்தார்கள். அவர்களின் மடியில் ஒரு சின்ன தேவதை இருந்தாள். நான் பிங்கியுடன் பார்த்தது போலவே இருந்தாள். அவளை பார்த்து என் கண்களில் கண்ணீர் வந்தது. இவள் என் மகள். அந்த குடும்பம் சொன்னது, சட்டப்படி இவள் இப்போது எங்களுடையவள். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. கொஞ்ச நேரம் அவர்களுடன் பேசிய பிறகு அங்கிருந்து கிளம்பினேன். அங்கிருந்து கிளம்பிய பிறகு பிங்கியின் முகம் என் முன் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. அவள் எங்கே இருப்பாள்? எந்த நிலையில் இருப்பாள்? இதுதான் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. நான் அங்கிருந்து கிளம்பி சிறிது தூரம் சென்றபோது நான் ஒன்றை கண்டேன். பிங்கி ஒரு ஸ்வீட் கடையில் கிழிந்த உடையுடன் உட்கார்ந்திருந்தாள். அவளை பார்த்து என் உடல் உள்ளே நடுங்கியது. என் காலடியில் இருந்த பூமி விலகியது. என் பிங்கியை இந்த நிலையில் பார்ப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நான் உடனே அங்கே சென்றேன். பிங்கி என்னை பார்த்ததும் அவள் உடைந்து அழுதுவிட்டாள். அவள் என்னிடம் சொன்னாள், சுதீர், என்னை குழந்தையுடன் சேர்த்து வையுங்கள். இவர்களிடம் நான் தினமும் சொல்கிறேன், இவர்கள் என் குழந்தையை கொடுப்பதில்லை. நீங்கள் சொல்லுங்கள், இவர்கள் என் குழந்தையை கொடுப்பார்கள். பிங்கி இந்த மாதிரி துடிப்பதை பார்த்து என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. நான் அவளை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். கொஞ்ச நேரம் அவள் அழுது கொண்டிருந்தாள். பிறகு நான் அவளை அமைதிப்படுத்தினேன். பிங்கி, நீ கவலைப்படாதே. நம் குழந்தை எங்கே என்று எனக்கு தெரியும். நீ வீட்டிற்கு போ, நான் அவளை அழைத்து வருவேன். அப்போது ஸ்வீட் கடைக்காரர் சொன்னார், ஐயா, இந்த பைத்தியக்கார பெண்ணை உங்கள் வீட்டிற்கு அழைத்து போகாதீர்கள். அவள் மக்கள் மீது கல்லை வீசிக் கொண்டிருக்கிறாள். உங்கள் தலையையும் உடைத்துவிடப் போகிறாள். கடைக்காரரின் பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் நான் எதுவும் பேசவில்லை. அமைதியாக பிங்கியை அங்கிருந்து அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன். தன் குழந்தையை இழந்ததால் பிங்கி மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாக இருந்தாள். அதனால்தான் அவளின் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தது. பிங்கி மருத்துவமனையில் மெதுவாக சரியாகி வந்தாள். ஆனால் அவளின் கண்களில் அந்த பழைய பிரகாசம் இல்லை. அவள் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருந்தாள், என் குழந்தை எங்கே? நான் அவளை பார்க்க வேண்டும். நான் தினமும் அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். நான் நம் குழந்தையை திரும்ப அழைத்து வருவேன். பிங்கி, நீ இல்லாமல் நான் முழுமையடையாதவன். என் குழந்தையை தத்தெடுத்த பெற்றோரும் நீதிமன்றத்தில் சொன்னார்கள், நாங்கள் இவளை எங்கள் மகளாக நினைத்து வளர்த்தோம். இவளை இப்படி விட முடியாது. அதனால் நீதிபதி, குழந்தையின் நலன்தான் மிக முக்கியம். நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசி இதை தீர்க்க வேண்டும் என்றார். நீதிமன்றம் வாரத்தில் ஒரு முறை என் மகளை பார்க்க எனக்கு அனுமதி அளித்தது. நான் முதலில் அவளை என் மடியில் தூக்கி வைத்த போது உலகத்தின் எல்லா மகிழ்ச்சியும் எனக்கு கிடைத்தது போல் உணர்ந்தேன். நான் என் மகளின் கூந்தலை தடவினேன். அவளுக்கு பிங்கியை போலவே சாயல் இருந்தது. இதற்கிடையில் என் அம்மா அப்பாவை போலீஸ் விசாரணைக்கு அழைத்தது. பிங்கியை பலவந்தமாக வீட்டை விட்டு விரட்டியது மற்றும் பச்சிளம் குழந்தையை அனாதை இல்லத்தில் விட்டது என்று அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அம்மா நீதிமன்றத்தில் கைகளை கூப்பினார். எங்களை மன்னித்து விடு மகனே, நாங்கள் செய்தது மிகப்பெரிய பாவம். அம்மாவின் கண்களில் இன்னும் பயம் இருந்தது. பிங்கி இப்போது மெதுவாக பேசவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருந்தாள். நான் அவளுக்காக சிறப்பு சிகிச்சை ஏற்பாடு செய்தேன். இரவில் அவள் அருகில் உட்கார்ந்து குழந்தை கதைகளை சொன்னேன். பிங்கி அழுது கொண்டே ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாள், எனக்கு என் மகள் வேண்டும் சுதீர், எனக்கு என் மகள் வேண்டும். ஒரு நாள் இரவு நான் மீண்டும் அந்த குடும்பத்தினருடன் பேசினேன். பாருங்கள், நான் உங்கள் மகளை பறிக்கவில்லை. நீங்கள் அவளை வளர்த்த தேவதைகள்.
ஆனால் இப்போது அவள் என் பிங்கியிடம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவளுக்கு தன் மகள் தேவை. இருவரும் அமைதியாக இருந்தார்கள். கடைசியில் அவர்களும் தங்கள் உயிரை விட அதிகமாக குழந்தையை நேசித்தார்கள். நீதிபதி மனநல ஆலோசகரின் ஆலோசனையின் பேரில் எங்களை அழைத்து விசாரித்தார். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் நீதிபதி முன் சொன்னேன், என் மகள் இவர்களை பிரிந்து வரும்போது அழுதாள். நான் அவளை வலுக்கட்டாயமாக அழைத்து வர மாட்டேன். ஆனால் அவளுக்கு அவளின் உரிமை கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவளின் தாய் பிங்கியை சந்திக்கும் உரிமை, எங்களுடன் உறவு வைத்துக் கொள்ளும் உரிமை. நீதிபதி ஒரு நடுநிலையான வழியை கண்டுபிடித்தார். குழந்தை அவளை தத்தெடுத்த பெற்றோருடன் இருப்பாள். ஆனால் பிங்கியும் சுதீரும் அவளை சந்திக்க வருவார்கள். ஒரு நாள் பூங்காவில் பிங்கி சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள். நான் குழந்தையை பிங்கியின் மடியில் உட்கார வைத்தேன். பிங்கி தன் சின்ன குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டாள். அவளின் வறண்ட உதடுகளில் இருந்து ஒரே ஒரு வார்த்தைதான் வந்தது, அம்மா சொல்லு. நான் இருவரையும் கட்டிப்பிடித்தேன். அவளின் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அவளின் உடைந்த உலகம் மீண்டும் இணைந்து கொண்டிருந்தது. இப்போது அந்த குடும்பத்தினர் எப்போதாவது பிங்கியை பார்க்க வர ஆரம்பித்தார்கள். தன் மகளுக்காக பிங்கி இப்படி துடிப்பதை பார்த்து அவர்களின் மனம் உருகியது. அவர்கள் எங்கள் குழந்தையை நிரந்தரமாக எங்களிடம் ஒப்படைத்தார்கள். நான் தத்தெடுத்த பெற்றோருக்கு உறுதியளித்தேன், இனி நீங்களும் எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கமாக இருப்பீர்கள். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் குழந்தையை பார்க்க வரலாம். அதற்கு அவர்கள் இந்தியா விட்டு நிரந்தரமாக லண்டனுக்கு செல்வதாக சொன்னார்கள். ஆமாம், ஒருவேளை இந்தியா வர நேர்ந்தால் நாங்கள் எங்கள் குழந்தையை நிச்சயமாக பார்ப்போம். அவர்கள் இருவரின் பேச்சை கேட்டு எங்கள் கண்கள் கலங்கின. அவர்கள் எங்கள் குழந்தையை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார்கள். இப்போது நான் என் அம்மா அப்பாவை விட்டுவிட்டு பிங்கியுடன் ஒரு புதிய வீட்டை எடுத்தேன். மெதுவாக ஒரு பெரிய காயம் குணமாக ஆரம்பித்தது. பிங்கி ஒரு நாள் என் கையை பிடித்தாள். சுதீர், நீங்கள் திரும்பி வரவில்லை என்றால் நான் செத்து போயிருப்பேன். நீங்கள் இல்லாத போது எல்லாரும் என்னை தனியா நிர்கதியாக்கி விட்டார்கள். நான் என் பிங்கியின் நெற்றியில் முத்தமிட்டேன். இனி நான் எங்கும் போக மாட்டேன் பிங்கி. என் உயிர், என் மகள், என் வீடு எல்லாம் இங்குதான் இருக்கிறது. நாட்கள் கடந்து சென்றது. நான் என் மகளை முதலில் பள்ளியில் விட்டேன். பிங்கியும் என்னுடன் இருந்தாள். பள்ளி வாசலில் மகள் திரும்பி பார்த்தாள். அம்மா, அப்பா, சாயங்காலம் என்னை கூட்டிட்டு போங்கள். நானும் பிங்கியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். இப்போது எங்கள் உடைந்த வாழ்க்கையை சின்ன சிரிப்பு இணைத்திருந்தது. நான் பல வருடங்களுக்கு பிறகு என் அம்மா அப்பாவை சந்திக்க அழைத்தேன். அம்மா பேர குழந்தையை பார்த்ததும் அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டார். பிங்கியும் கைகளை கூப்பினாள். நீங்கள் செய்தது மிகவும் தவறு. ஆனால் இவள் எங்கள் மகள். நீங்களும் பாட்டி தாத்தா என்று அழைக்கப்படும் உரிமை உடையவர்கள். இப்போது என் வீட்டில் எல்லா மூலைகளிலும் குழந்தையின் சிரிப்பொலி கேட்கிறது. பிங்கியும் முழுவதுமாக சரியாகிவிட்டாள். அவள் மீண்டும் கல்லூரியில் கற்பிக்க ஆரம்பித்தாள். நான் துபாய் வேலையை விட்டுவிட்டேன். இப்போது நான் என் நகரத்திலேயே புதிய வாழ்க்கை வாழ்கிறேன். ஒரு நாள் என் மகளை மடியில் தூக்கி கொண்டு பூங்காவில் உட்கார்ந்திருந்தேன். என் மகள் மிகவும் அப்பாவித்தனமாக என்னிடம் கேட்டாள், அப்பா, நீங்கள் மறுபடியும் துபாய்க்கு எப்போது போவீர்கள்? நான் சிரித்தபடியே சொன்னேன், அப்பா, எங்கும் போக மாட்டேன் செல்லம். அப்பா, இப்போது எப்பவும் உன்னுடன் இருப்பேன். பிங்கி அருகில் உட்கார்ந்து என் கையை பிடித்தாள். இருவரும் ஒருவருக்கொருவர் கண்களில் பல வருடங்களுக்கு பிறகு கிடைத்த அமைதியை பார்த்தார்கள். நான் என் வேலையை விட்டுவிட்டேன். இப்போது நான் நகரத்திலேயே வேலை தேட வேண்டியிருந்தது. ஒரு நாள் என் பழைய சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு நேர்காணலுக்கு சென்றேன். பிங்கியும் பள்ளியில் கற்பிக்க ஆரம்பித்திருந்தாள். ஆனால் அவளின் உடலும் மனமும் இன்னும் முழுவதுமாக சரியாகவில்லை. வீட்டு வாடகை, மகளின் பள்ளி கட்டணம், மருந்து செலவு எல்லாம் என்னை வருத்தி கொண்டிருந்தன. ஆனால் நான் நம்பிக்கையை இழக்கவில்லை. நான் பிங்கியை மீண்டும் பெற்றிருக்கிறேன். இனி அவளை ஒருபோதும் உடைய விட மாட்டேன். மகள் இப்போது வளர்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள் என்னிடம் சொன்னாள், அப்பா, என் பள்ளியில் எல்லோரோட அப்பாவும் காரில் கொண்டு வந்து விடுகிறார்கள். நீங்கள் எப்போது கார் வாங்குவீர்கள்? நான் புன்னகையுடன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டேன். அப்பா, ரொம்ப சீக்கிரம் கார் வாங்குவேன் செல்லம். நீ நல்ல மார்க் வாங்கு. இது உள்ளுக்குள் என்னை குத்தியது. ஒரு காலத்தில் துபாயில் லட்சக்கணக்கில் சம்பாதித்தவன்
இன்று வாடகை வீட்டை கூட கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டிருந்தேன். என் பெற்றோர் இப்போது தனியாக இருந்தார்கள். அவர்கள் அக்கம் பக்கத்தில் அசிங்கப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் மீண்டும் என்னை அழைத்தார்கள். மகனே, வீட்டுக்கு திரும்பி வந்துவிடு. எல்லாவற்றையும் மறுபடியும் பழைய மாதிரி மாற்றிவிடலாம். நான் சொன்னேன், நீங்கள் ஏற்கனவே பழைய மாதிரி ஆக்கி விட்டீர்கள். இப்போது நான் என் மகளை அந்த வலையில் தள்ள முடியாது. அம்மா தலையை கவிழ்த்து கொண்டார். தவறுகளுக்கு வாழ்நாள் முழுவதும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். பிங்கி மெதுவாக பள்ளி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் போதே ஒரு சிறிய பயிற்சி மையத்தை திறக்க நினைத்தாள். அவளின் தைரியத்தை பார்த்து எனக்கும் புதிய நம்பிக்கை பிறந்தது. இப்போது நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக உட்கார்ந்து மணிக்கணக்கில் மையத்திற்கான திட்டங்களை வகுத்தோம். வாடகை, புத்தகங்கள், விளம்பரம். ஒரு உடைந்த வீடு இப்போது புதிய கனவுகளால் அலங்கரிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு நானும் பிங்கியும் எங்கள் மகளை அருகில் உட்கார வைத்து உண்மையை சொன்னோம். செல்லம், நீ பிறந்தபோது அப்பா ரொம்ப தூரத்தில் இருந்தார். அம்மா ரொம்ப தனியாக இருந்தாள். சிலர் எங்களை பிரிக்க நினைத்தார்கள். ஆனால் நாங்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை. மகள் தன் அம்மாவின் முகத்தை பிடித்து சொன்னாள், நான் எப்பவும் அம்மா அப்பா கூட இருப்பேன். யாரும் என்னை பிரிக்க முடியாது. அவளின் சின்ன கண்களில் தைரியம் இருந்தது. அதுதான் பிங்கியின் கண்களில் இருந்து பழைய கண்ணீரை துடைத்தது. காலனியில் சில பேர் என் அம்மா அப்பாவை இன்னும் குறை சொன்னார்கள். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம போச்சு. பாரு, மகனும் ஓடி போயிட்டான். வயசான காலத்துல மானம் போச்சு. இதை கேட்டதும் பிங்கி உள்ளுக்குள் நடுங்கினாள். ஆனால் இப்போது அவள் உடைந்து போகவில்லை. ஏனென்றால் அவளின் கையை பிடித்து கொள்ள நான் இப்போது இருந்தேன். மக்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் நாங்கள் குனிய மாட்டோம். பயிற்சி மையத்தை திறப்பதற்காக நான் வங்கியில் கடன் கேட்டேன். ஆனால் வங்கியாளர், உங்கள் பின்னணி சரியில்லை, வீட்டு குடும்ப பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் கடனுக்கு தகுதியானவர்கள் இல்லை என்று சொன்னார். நான் நம்பிக்கையை இழக்கவில்லை. நான் என் நண்பர்களிடம் போனேன். ஒவ்வொரு பைசாவையும் சேர்த்தேன். பழைய நகைகளை விற்றுவிட்டேன். பிங்கியின் கண்களில் கண்ணீர் வந்தது. இது என் அம்மாவின் ஞாபக சின்னம். நான் சொன்னேன், இது இப்போது நம் மகளின் மகிழ்ச்சியின் ஞாபக சின்னமாக மாறும். மையம் திறக்கப்பட்டது. முதல் வகுப்பில் வெறும் 5 குழந்தைகள் வந்தார்கள். பிங்கி இவ்வளவு உழைப்பிற்கு இதுதான் பலன் என்று நினைத்தாள். பிறகு நான் சொன்னேன், வெறும் 5 இல்லை, 500 பேரும் இங்கிருந்தே வருவார்கள். நீ சும்மா கவலைப்படாமல் இரு பிங்கி. இதற்கிடையில் துபாயில் இருந்து எனக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு வந்தது. முன்பு இருந்ததை விட 2 மடங்கு சம்பளத்தில். ஒரு நாள் இரவு நான் பிங்கியிடம் கேட்டேன், என்ன செய்யட்டும் பிங்கி? மறுபடியும் போயிடவா? பிங்கி அவளின் உள்ளங்கையை பிடித்தாள். நாம் இழந்ததை திரும்ப பெற வேண்டும். பணம் இல்லை, ஒரு முழு குடும்பம். நீங்கள் மறுபடியும் போய்விட்டால் நான் மறுபடியும் தொலைந்து போய்விடுவேன் சுதீர். நான் அதே இரவில் மெயில் அனுப்பினேன். நன்றி, ஆனால் வேண்டாம். 6 மாதங்களில் மையத்தில் 30 குழந்தைகள் சேர்ந்தார்கள். பிங்கியின் உழைப்பு பலன் கொடுத்தது. மக்கள், பிங்கி மேடம் ரொம்ப நல்லா பாடம் நடத்துறாங்க என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் என் மகளின் பெயரை மையத்தில் எழுதினேன். முதலில் என் மகள் படிப்பாள். அவளுக்கு நாம் ஒருபோதும் கிடைக்காத எல்லா ஆதரவும் கிடைக்கும். ஒரு நாள் பிங்கியின் மையத்திற்கு வெளியே என் அம்மா அப்பா நின்றிருந்தார்கள். பலவீனமாக, நோய்வாய்ப்பட்டவர்களாக, தனியாக. பிங்கி அவர்களை பார்த்தபோது எல்லாவற்றையும் மறந்து விட்டாள். பிறகு நான் அவர்களை உள்ளே அழைத்தேன். நடந்தது நடந்து போச்சு. இனி உங்களை வெறுக்க முடியாது. நீங்களும் எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கம்தான். வருடங்கள் கடந்து சென்றன. என் மகள் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்தாள். அவளின் பெயர் செய்தித்தாளில் வந்தது. அவள் தன் தாயை பற்றி மேடையில் பேசும்போது சொன்னாள், நான் இன்று எப்படி இருக்கிறேனோ அதற்கு என் அம்மா அப்பாதான் காரணம். அவர்கள் உலகத்துடன் போராடி என்னை வளர்த்தார்கள். அரங்கம் முழுவதும் கைத்தட்டலால் அதிர்ந்தது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டோம். எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனால் நம்பிக்கையை இழக்கவில்லை. ஒரு காலத்தில் குறை சொன்ன அதே அக்கம் பக்கத்தினர் இப்போது மையத்தை பாராட்டினார்கள். மகளின் வெற்றி உறவுகளின் கசப்பை கழுவியது. அம்மா அப்பாவும் தங்கள் தவறை மனதளவில் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது அவர்கள் தங்கள் பேர குழந்தையிடம்தான் தங்கள் புதிய நம்பிக்கையை பார்த்தார்கள். ஒரு நாள் இரவு பிங்கி என்னிடம் சொன்னாள், நம் கதை இன்னும் முடியவில்லை. நம் மகள் வளர்ந்து நிறைய செய்வாள். நாம் மீண்டும் ஒருபோதும் சிதற மாட்டோம். நான் சொன்னேன், நான் இழந்ததை திரும்ப பெற்றேன்.
இனி ஒருபோதும் இழக்கவிட மாட்டேன். நானும் பிங்கியும் என் மகளும் இப்போது எங்கள் சிறிய வீட்டில் இல்லை, ஒரு புதிய பெரிய வீட்டில் இருக்கிறோம். மையம் இப்போது பள்ளியாக மாறிவிட்டது. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் படிக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் சேர்ந்து மீண்டும் செழிக்க வைத்த உறவின் வேர்கள் இப்போது பழங்களையும் நிழலையும் கொடுக்கின்றன. ஒரு நாள் இரவு என் பழைய பொருட்களில் இருந்து ஒரு சிறிய பழைய கடித உரை கிடைத்தது. அதை திறந்தபோது அதில் பிங்கி எழுதிய கடிதம் இருந்தது. அவளை வீட்டை விட்டு வெளியேற்ற தயாராக இருந்தபோது அவள் அதை எழுதியிருக்க வேண்டும். அந்த கடிதத்தில், சுதீர், நீங்கள் திரும்பி வந்து என்னை காணவில்லை என்றால் நான் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் குழந்தையை நீங்கள் இல்லாமல் கூட என் வயிற்றில் மனதால் வளர்த்தேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது நேர்ந்தால், நம் மகள் உங்களை அடைந்தால் அவளிடம் சொல்லுங்கள். நான் எப்போதும் அவளுடன் இருக்கிறேன், அவள் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும். நான் கடிதத்தை படித்தபடியே விம்மினேன். பிங்கி அந்த கடிதத்தை என் கைகளில் இருந்து எடுத்தாள். இருவரும் இரவு முழுவதும் ஒருவரையொருவர் கட்டியணைத்து அழுதோம். இவ்வளவு அருகில் இருந்தும் அவர்கள் ஒரு காலத்தில் எவ்வளவு தூரத்தில் இருந்தார்கள். மனிதன் அவனது செயல்களுக்கான தண்டனையை எந்த சூழ்நிலையிலும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படியானால் என் பெற்றோர் அந்த தண்டனையில் இருந்து எப்படி தப்ப முடியும்? என் அம்மா இப்போது படுக்கையில் இருந்து எழக்கூட முடியவில்லை. ஒரு மாலை நான் மருந்து கொடுக்க போன போது அம்மாவின் நடுங்கும் கை என் கையில் விழுந்தது. மகனே, நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம். உன்னை பிங்கியிடம் இருந்து பிரித்து என்ன கிடைத்தது? அம்மாவின் கண்ணீர் படுக்கையில் சொட்டி கொண்டிருந்தது. நான் அவளின் தலையை தடவினேன். தவறு உங்களுடையது. ஆனால் இப்போது நீங்கள் என் அம்மா. பிங்கியும் உங்களைத்தான் தன் தாயாக நினைக்கிறாள். கண்ணை மூடுவதற்கு முன்பு இந்த சுமையை இறக்கி வையுங்கள். பிங்கியை உங்கள் மகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மா நடுங்கும் உதடுகளால் சொன்னாள். பிங்கி செல்லம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் உள்ளுக்குள் இருந்த எல்லா கசப்பும் கரைந்து விட்டது போல் எனக்கு தோன்றியது. ஒரு நாள் பள்ளியில் ஒரு குழந்தை என் மகளை கேலி செய்தது. உன்னை உன் அம்மா அப்பா விட்டுட்டு ஓடி போயிட்டார்கள், அதனால் நீ அனாதை ஆசிரமத்துக்கு போய்விட்டாய். உன்னை வேறு யாரோ தத்தெடுத்தார்கள். பாரு, மறுபடியும் அவர்கள் உன்னை தனியாக விட்டு விட்டு ஓடி போய் விடுவார்கள். என் மகள் வீட்டிற்கு வந்து கதறி அழுதாள். அம்மா, நீங்கள் மறுபடியும் என்னை தனியாக விட்டு விடுவீர்களா? அப்பாவும் போய் விடுவாரா? பிங்கி அவளை இறுக்கமாக தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். நீ என் மூச்சு செல்லம். நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். யார் எல்லோராலும் கைவிடப்பட்டார்களோ அவள் எப்படி தன் மகளை தனியாக விட முடியும்? நான் வெளியே நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். என் இதயம் துண்டானது. நான் என் மகளை மடியில் தூக்கி கொண்டேன். இனி உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என் செல்லம். நான் இருக்கிறேன். மையத்தின் வேலைகள், வீட்டு பொறுப்புகள், அம்மா அப்பாவை பார்த்து கொள்வது. பிங்கி மீண்டும் நோய்வாய்ப்பட ஆரம்பித்தாள். ஒரு நாள் இரவு அவளுக்கு அதிக காய்ச்சல் வந்தது. இரவு முழுவதும் நான் அவளின் நெற்றியில் தண்ணீர் பட்டியை வைத்தேன். பிங்கி பிதற்றிக் கொண்டே ஒரே ஒரு பெயரை சொல்லிக் கொண்டிருந்தாள். செல்லம், செல்லம். நான் அவளின் கையை பிடித்துக் கொண்டேன். உனக்கு எதுவும் ஆகாது பிங்கி. நான் உன்னை மறுபடியும் உடையவிட மாட்டேன். பிங்கியின் தலைக்கு அருகில் மகள் தன் நோட்டில் ஒரு பக்கத்தை கிழித்து வைத்திருந்தாள். அதில் சின்ன கையால் எழுதியிருந்தாள். அம்மா, சீக்கிரம் சரியாக்கி விடுங்கள். நீங்கள் இல்லை என்றால் எனக்கு தூக்கம் வராது. பிங்கி காலையில் எழுந்ததும் அந்த பக்கத்தை பார்த்தாள். அவள் என்னை கட்டி பிடித்தாள். பாருங்கள், நாம் இழந்தது எல்லாம் இங்கே ஒரு காகிதத்தில் திருப்பி தருது. என் அம்மாவின் உடல்நிலை மோசமானது. கடைசி நேரத்தில் அவர் பிங்கியை தன் அருகில் அழைத்து பலவீனமான குரலில் பேசினார். மருமகளே, நீ என்னை மன்னித்து விடுவாயா? நான் உனக்கு தாயாக இருந்து இன்பம் கொடுப்பதற்கு பதிலாக நரகத்தில் தள்ளிவிட்டேன். பிங்கி அவளின் நெற்றியில் முத்தமிட்டாள். அம்மா, கடந்த காலத்தை பற்றி யோசிக்காதீர்கள். நீங்கள் தாய். தாயிடம் எந்த கணக்கும் கேட்கப்படுவதில்லை. அம்மா தன் பேர குழந்தையின் கையை பிடித்து சொன்னார். யாரையும் விட்டுட்டு போய்விடாதே. சொந்தங்கள் தவிர யாரும் நமக்கு இல்லை. அந்த நாள் அம்மாவின் வாழ்க்கையின் கடைசி நாள். அம்மாவின் உடலை தோளில் சுமந்து நானும் பிங்கியும் ஒரு புதிய வாக்குறுதி அளித்தோம். இனி இந்த வீட்டில் எந்த பொய்யும் இருக்காது, எந்த வஞ்சகமும் இருக்காது. வெறும் நம்பிக்கைதான் இருக்கும், உண்மைதான் இருக்கும். மகள் முதலாக தன் பாட்டியின் படத்திற்கு பூ வைத்தாள். பாட்டி, இப்போது நீங்கள் ரெஸ்ட் எடுங்கள். நான் என் பிங்கி அம்மாவை பார்த்து கொள்வேன். ஒரு நாள் இரவு மகள் தன் அறையின் சுவரில் ஒரு போஸ்டரை ஒட்டினாள்.
நான் பெரியவளாகும் போது அம்மா அப்பாவுக்காக ஒரு பெரிய பள்ளியை திறப்பேன். பிங்கி அதை படித்தபோது அவளின் கண்களில் மீண்டும் கண்ணீர் நிறைந்தது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் வேதனை அல்ல, நம்பிக்கையின் கண்ணீர். இப்போது அந்த சிறிய உடைந்த குடும்பம் மீண்டும் பெரிதாகிவிட்டது. எந்த மாளிகையும் இல்லை, எந்த துபாயின் ஆடம்பரமும் இல்லை. யாருமே யாரையும் விட்டு போக மாட்டார்கள் என்ற ஒரு நிம்மதி இருந்தது. பிங்கி ஒரு நாள் என்னிடம் சொன்னாள், நம் கதையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதனால் வேறு எந்த பிங்கியும் தனியாக இருக்கக்கூடாது. வேறு எந்த குழந்தையும் அம்மா அப்பாவிடம் இருந்து தூரமாக இருக்கக்கூடாது. நான் அவளின் கையை பிடித்தேன். இந்த கதை நம் கண்ணீரால் எழுதப்பட்டது. யார் இதை படிக்கிறார்களோ அவர்களுக்கும் உறவுகளின் மதிப்பு புரியும். இந்த கதையில் ஒரு குடும்பத்தின் வலி மட்டுமில்லை, இதில் ஆசை, பேராசை, பொய் என்ற வலையில் உடையும் ஒவ்வொரு உறவின் உண்மையும் உள்ளது. எந்த உறவும் சரியானதாக இருக்காது என்று இந்த கதை சொல்கிறது. ஆனால் அன்பும் மன்னிப்பும் இருந்தால் ஒவ்வொரு உறவும் ஒரு புதிய பிறவி எடுக்கலாம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.